வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க, வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்ப்போம். ரொம்ப செமையான ப்ரோமோ தாங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின ரிவ்யூவா பார்ப்போம். நம்ம தனாவை எப்படியோ காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்த பிறகு மாயா சொல்றாங்க, இங்க பாரு தனா, இந்த விஷயத்த பத்தி இப்ப நம்ம பாத்துக்க வேணாம். கோவில்ல பாட்டி ஒரு பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதனால நீயும் பெரியப்பாவும் ஒண்ணு சேர்ந்துருவீங்களா, அதுக்கான ஒரு பூஜை தான். அதனால நம்ம அங்க போவோம். இதை கேட்டதோட தனா சொல்றாங்க, சரி மாயா, கண்டிப்பா போவோம் மாயா அப்படின்னு சொன்னதோட மாயாவும் தனாவை கூட்டிக்கிட்டு நேரா கோவிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நம்ம பாட்டி கேக்குறாங்க, ஏன் இவ்வளவு நேரம் ஆகிட்டு மாயா, அப்பவே சொன்னல. மாயா சொல்றாங்க, இல்ல நாங்க கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம், சாரி பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, சரி பூஜை பண்றதுக்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்குல்ல, அப்ப பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனாவை உட்கார வச்சு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பூஜை எல்லாம் முடிஞ்சிருது. தனாவும் அவங்க அப்பாவுக்காக ஒரு பரிகாரத்தை செய்யறாங்க. அப்ப நம்ம சிவா சொல்றாரு, இனிமே வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல, தனா இந்த பரிகாரத்தை முடிச்சுட்டா, இனிமே யாராலையும் அப்பாவையும் பொண்ணையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் நம்ம தனாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா பாட்டி கிட்ட, ரொம்ப நன்றி பாட்டி. பாட்டி சொல்றாங்க, அம்மாடி, இது எல்லாத்துக்கும் காரணம் சிவாதாமா. சிவா சொல்லலைன்னா நான் இந்த மாதிரி ஏற்பாடே பண்ணிருக்க மாட்டேன். அப்ப தனா நேரா சிவாவை பார்த்து, சித்தப்பா ரொம்ப தேங்க்ஸ் சித்தப்பா. அப்ப சிவா சொல்றாரு, இங்க பாருமா, உன்னை பிரிஞ்சு அண்ணன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். ஒவ்வொரு நேரமும் அவர் உன்னை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா இன்னும் அவர் கதிரை தப்பாதான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் அவரால ஏத்துக்க முடியல. ஆனா நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் அவர் உன்னை மன்னிச்சு ஏத்துப்பாரு. நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரே வீட்டுல சந்தோஷமா வாழலாம். இது கேட்டதோட தனாவும் சரிங்க சித்தப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா பாட்டி சொல்றாங்க, சரி அங்க எல்லாரும் வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. தனா நேரா மாயாவை பார்த்து, இந்த கடவுள் தான் என்னையும் அப்பாவையும் சேர்த்து வைக்கணும். மாயா சொல்றாங்க, ஆமா தனா, வா போகலாம் அப்படின்னு வீட்டுக்கு போறாங்க. அங்க நம்ம கதிர் தனா கிட்ட, கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? தனா சொல்றாங்க, ஆமா கதிர். அப்ப கதிர் சொல்றாரு, தனா இதுக்கு மேலேயே நம்ம இங்க இருக்கிறது நல்லது கிடையாது போல, நம்ம வேற எங்கேயாவது போறதுதான் நல்லது. இந்த கார்த்தி அடுத்தடுத்து நமக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பான், இப்ப என்ன பண்றது? மாயா சொல்றாங்க, இங்க பாரு கதிர், இதுக்காக இப்படி இங்க இருந்து போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு. அதே நேரம் நம்ம கதிர் வேலை பாக்குற இடத்துல அந்த வீடு மாடிப்படிக்கு கீழே ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க இங்கிருந்து கதிர்கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கதிர் நடந்தது எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டதோட அவங்க அதிர்ச்சி ஆகி, ஐயோ, இப்படியே இந்த காலத்துல ஒரு மனுஷன் இருப்பானா, அவனை நீங்க சும்மாவா விட்டீங்க? அப்ப கதிர் சொல்றாரு, இல்ல எங்களால என்ன பண்ண முடியும், இதுல தனாவோட லைஃபும் அடங்கியிருக்குல்ல. அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க இப்படி பூசி முழுகிறதுனால அவன் அடங்கிடுவான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறுபடியும் அவன் தனாவுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்க வருவான். ஒழுங்கா இதை உங்க அப்பா கிட்ட சொல்லி பிரச்சனைய முடிக்க பாருங்க. அவனை எல்லாம் ஒரு தண்டனை கொடுத்தாதான் சரிபட்டு வரும். இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, இல்ல அப்படி பண்ணா தனா கார்த்தியை காதலிச்ச விஷயம் தெரிஞ்சு போயிரும், இதனால பிரச்சனை தான் ஆகும். இதுக்கு அவங்க சொல்றாங்க, அதுக்காக இப்படியே விட்டுட்டு இருக்க போறீங்களா? இன்னைக்கு தனாவை தூக்கிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ண நினைச்சவன் நாளைக்கு தனாவை கடத்திட்டு வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டா என்ன பண்றது? இது கேட்டதோட நம்ம தனா சொல்றாங்க, கதிர் எனக்கு பயமா இருக்கு கதிர். அப்ப கதிர் சொல்றாரு, கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க, இது மாதிரி எங்க மாமாவுக்கு தனா கார்த்திய காதலிச்ச விஷயம் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அவரோட வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு இன்னுமே வேதனைப்படுவாரு. அதனாலதான் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். இதை கேட்டதோட அவங்க சொல்றாங்க, சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டு போறாங்க. இருந்தாலும் அந்த அம்மாவுக்கும் மனசு உறுத்துது. அதனால ஒரு லெட்டரை பஞ்சாயத்துக்கு அனுப்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரகுராடனோட வீட்டுக்கு ஒரு பஞ்சாயத்து போகுது. அவங்க சொல்றாங்க, இது மாதிரி நம்ம பஞ்சாயத்துக்கு ஒரு கடதாசு வந்திருக்கு, நீங்க வந்த பிறகுதான் படிக்கணும்ட்டு இருக்கோம், வாங்க ஐயா அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துக்கு வராரு. வந்து நின்னதோட அந்த பஞ்சாயத்துக்கு
தேவையான ஆளு யாராரு, நம்ம தனா, கதிர் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த புவனேஸ்வரி குடும்பத்தை கூப்பிடுறாங்க. அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க, நாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம ஒதுங்கி தானே இருக்கோம், இப்ப எதுக்கு நீங்க எங்களை கூப்பிடுறீங்க அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, உங்க மேலதான் பஞ்சாயத்துல வந்துட்டு பிராது வந்திருக்கு, நீங்க வந்துதான் ஆகணும். அப்ப புவனேஸ்வரி கார்த்தியை பார்த்து, கார்த்தி உண்மையை சொல்லு, நீ அந்த தனாவை கடத்தினியா? அப்ப கார்த்திக் சொல்றாரு, இல்லையே அப்படின்னு. அப்ப நம்ம பசுபதி சொல்றாரு, இங்க பாருடா, ஒருவேளை உன்னால இந்த வாட்டி ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி, என்னால எந்த பிரச்சனையும் வராது, வாங்க போகலாம் அப்படின்ட்டு பஞ்சாயத்துக்கு போறாங்க. ரகுராம் உட்கார்ந்துருக்காரு. புவனேஸ்வரி ரகுராம் கிட்ட, ரகுராம், எங்களைதான் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டீங்கல்ல, நாங்க எந்த பிரச்சனைகளையும் தலையிடாம அமைதியா இருக்கோம், இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம எங்களை வந்து கூப்பிட்ட அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பஞ்சாயத்து தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, உங்க மேலதான் ஒரு லெட்டர் வந்திருக்கு. ரகுராம் சொல்றாரு, சரி அந்த லெட்டரை படிங்க அப்படின்னு. அப்ப கதிர் கேக்குறாரு, அந்த லெட்டர்ல என்ன இருக்கு? ரகுராம் சொல்றாரு, இந்த லெட்டர் பஞ்சாயத்துக்கு வந்துட்டு, அதனால இனிமே எல்லாருக்கும் முன்னாடி படிச்சு காமிச்சுதான் ஆகணும். அப்ப அவங்க படிக்கிறாங்க, இது மாதிரி பசுபதியோட மகன் கார்த்திக் வந்து ரகுராமோட பொண்ணு தனாவை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டு தாலி கட்ட பார்த்தான் அப்படின்னு அதுல எழுதியிருக்கு. இத கேட்டதோட ரகுராமுக்கு செம்ம கோவம், அப்படியே செம்மையான கோவம் வருது. அப்ப நம்ம கார்த்திக் இதையெல்லாம் கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. தனாவை கடத்தினது நம்ம தான், அவனுங்களுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை இந்த தனாவும் கதிரும் சேர்ந்து பஞ்சாயத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு கார்த்திக் நினைக்கிறாரு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, காலையில இருந்து கார்த்தி எங்க வீட்டுலதான் இருந்தான், அவன் எங்கேயுமே போகவே இல்லை, அவன் மேல தேவையில்லாம நீங்க பழி போடாதீங்க. ஏ தனா, என்ன இதெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம தனா நேரா கதிர் கிட்ட, கதிர், நான் இந்த லெட்டரை போடவே இல்லை, யாருடா பண்ணிருப்பா? கதிர் சொல்றாரு, அதான் எனக்கும் தெரியல அப்படின்னு. அப்ப மாயா அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப ரகுராம் நேரா தனாவை பார்த்து, இந்த லெட்டர்ல இருக்கிறது உண்மையா? உண்மையாவே பசுபதியோட மகன் கார்த்தி உன்னை கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி கட்டாய தாலி கட்ட பார்த்தானா? அப்ப தனா சொல்றாங்க, ஆமா, அந்த லெட்டர்ல இருக்கிறது எல்லாமே உண்மைதான், இவன் என்னை கடத்திட்டு போயிட்டு எனக்கு கல்யாணம் பண்ண பார்த்தான், தடுக்க வந்த கதிரையும் கட்டையால அடிச்சிட்டான். இதை கேட்டதோட ரகுராமுக்கு செம்ம கோவம். ரகுராம் நேரா கார்த்திய பார்த்து, இங்க பாரு, உண்மையை சொல்லு. அப்ப கார்த்திக் சொல்றாரு, இல்ல, இவங்க எல்லாரும் பொய் சொல்றாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, இல்ல பெரியப்பா, நானும் தான் அந்த இடத்துல இருந்தேன், நான் போனதுனாலதான் தனாவை காப்பாத்த முடிஞ்சிச்சு, இல்லைன்னா இவன் தாலி கட்டி இருப்பான். இதை கேட்டதோட ரகுராம் புவனேஸ்வரிய பார்த்து, புவனேஸ்வரி, காலையில இருந்து கார்த்திக் வீட்டுலதான் இருந்தான் அப்படின்னு சொன்ன. அதே நேரம் நம்ம புவனேஸ்வரி சொல்றாங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து தேவையில்லாம எங்க மேல மறுபடியும் பழி போட்டு எங்களை பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த ரகுராம் குடும்பத்துல உள்ளவங்க இப்படி பண்றாங்க, நான் ஒத்துக்க மாட்டேன், ஏன் மருமகன் போகல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரகுராம் சொல்றாரு, இந்த லெட்டரை வச்சு முடிவு பண்ண முடியாது, இதுக்கு ஒரு ஆதாரம் வேணும் அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, ஆதாரமே நாங்க தானே இருக்கோம். அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ஒரு வீட்டுல உள்ளவங்களையே ஆதாரமா எடுத்துக்க முடியாது, அது தெரியுமா இல்லையா உங்களுக்கு அப்படின்னு. அந்த நேரம் அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. அவரை பார்த்ததோட நம்ம கார்த்திக் அதிர்ச்சி ஆகுறாரு. ஏன்னா அவரு தனாவை கடத்திட்டு போனதை பார்த்தாரு. இன்னொரு பக்கம் அவர் இங்க வந்து, சார், இந்த லெட்டரை எழுதினதே நான் தான், அங்க நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும், என்னால அந்த தனா பொண்ணை காப்பாத்த முடியல, வேற ஏதாவது பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு நான் பயந்து ஒளிஞ்சுக்கிட்டேன், ஆனா அந்த இடத்துக்கு மாயாவும் கதிரும் வந்து தனாவை காப்பாத்திட்டாங்க, அதை ஃபுல்லாவே பார்த்தது நான் தான், இந்த லெட்டரை எழுதினதும் நான் தான் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இத பார்த்ததோட புவனேஸ்வரிக்கு அதிர்ச்சி. அப்ப ரகுராம் சொல்றாரு, கண்ணால் கண்ட சாட்சிய வச்சு இந்த கார்த்தி தான் தப்பு பண்ணா அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு, இங்க பாரு, நீ செஞ்ச தப்புக்கு பஞ்சாயத்துல ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துரு, அதுதான் உனக்கு நல்லது, இனிமே உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட புவனேஸ்வரியும் பசுபதியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கார்த்திக் எல்லாரையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, நான் இது மாதிரி மறுபடி பண்ண மாட்டேன் அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடியிலையும் கார்த்திக் தனா கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு. அப்புறமா ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு தனா, இதுக்கப்புறம் இவன் உனக்கு எந்தவித பிரச்சனையும் கொடுக்க மாட்டான், அப்படி உனக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தா பஞ்சாயத்துக்கு முன்னாடி வந்து நீ எல்லாருக்கும் முன்னாடியிலேயே சொல்லலாம், நீ எதுக்குமே தயங்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, ஒருத்தர் டார்ச்சர் பண்றாரு அப்படிங்கிறதுக்காக நீ இப்படி அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது, அவனோட முகத்திலேயே கிழிச்சே ஆகணும். இது கேட்டதோட தனாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. மாயா ரகுராம பார்த்து, ரொம்ப நன்றி பெரியப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போறாங்க.
புவனேஸ்வரி கார்த்தியை பார்த்து, டேய் காலையில இருந்து கேட்டேனேடா, எங்க போனேன்னு. இந்த தனாவால தான் ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்துச்சு. மறுபடியும் இந்த தனாவை வச்சு என்னை இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு ஆளாக்கிட்டியே. இங்க பாரு ரகுராம், எல்லாருக்கும் முன்னாடி உன்னை மன்னிப்பு தான் கேட்க சொல்லியிருக்கான். ஆனா அவனோட பொண்ணையே நீ கல்யாணம் பண்ண பாத்திருக்கன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பசுபதி சொல்றாரு, இங்க பாருமா, இவனை பெத்ததுக்கு நான் என்ன பண்ண போறேனே தெரியல அப்படின்னு கோவப்படுறாரு. அப்படி அந்த தனா என்ன தாண்டா வந்து உன்னை மயக்கனா அப்படின்னு. அப்ப கார்த்திக் சொல்றாரு, இங்க பாருப்பா, எனக்கு தனா வேணும். அப்ப புவனேஸ்வரி ஓங்கி அறைகிறாங்க, உனக்கு வெக்கமாவே இல்லையா? இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துருச்சு, அவளை கடத்தின நீ என்ன பண்ணிருக்கணும்? அவளை கூட்டிக்கிட்டு வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போயிருக்கணும். அதை விட்டுட்டு அவளை எங்கேயே வச்சிருந்த பாரு. அதான் இந்த மாயாவும் கதிரும் மோப்பம் முடிச்சு வந்து தனாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ மட்டும் அவளை தூக்கிக்கிட்டு எங்கேயாவது போயிருந்தீன்னா பிரச்சனையே இல்லை. ஏதாவது ஒரு பிளான் பண்றிய, ஒழுங்கா பண்றியாடா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதை கேட்டதோட நம்ம கார்த்திக் வந்துட்டு அமைதியா நிக்கிறாரு. புவனேஸ்வரி சொல்றாங்க, இதே மாதிரிதான் ஏற்கனவே ஒரு தப்பு பண்ண, இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனிச்சு. இப்ப மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பண்ணிருக்க, ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு கோவப்படுறாங்க. கார்த்திக் சொல்றாரு, சாரி த அப்படின்னு. பசுபதி சொல்றாரு, இனிமே சாரி என்னடா வச்சு பண்றது, சாரி தூக்கி குப்பையில போடு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் ரகுராம் சரியான கோவத்துல நேரா வீட்டுக்கு வராரு. ரகுராமோட கோவத்தை பார்த்த நம்ம ஜானகி அதிர்ச்சியாகி ரகுராம் கிட்ட, என்னங்க என்னாச்சுங்க அப்படின்னு கேக்குறாங்க. மறுபடியும் தனா மேல கோவத்துல போறாரோ அப்படின்னு பயத்துல. அப்ப நம்ம மாயா வராங்க. அப்ப ஜானகி நேரா மாயாவை பார்த்து, மாயா என்னாச்சு மாயா, ஏதாவது பிரச்சனையா? அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா, இத்தனை நாளும் அந்த கார்த்தி பண்ண தப்புக்கு ஒரு தண்டனை கிடைச்சிருச்சு. கார்த்திக் இந்த தனாவை கூட்டிட்டு போயிட்டு இன்னைக்கு தாலி கட்ட பார்த்தான். நேத்தையிலேருந்து தனாவையே காணும் தெரியுமா? நானும் கதிரும் எங்க பார்த்தாலும் தேடணும். உங்ககிட்ட சொன்னா பயப்படுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லல. இப்ப தனாவை கண்டுபிடிச்சாச்சு. அந்த கார்த்திக் தனாவை வந்துட்டு கூட்டிட்டு போயிட்டு தாலி கட்ட பார்த்தான் அப்படின்னு ஒருத்தர் மொட்டைக்கடதாசி எழுதிட்டாங்க. அதை வச்சு கார்த்திக்கு தண்டனையும் கொடுத்தாச்சு. பெரியப்பா அதை நினைச்சுதான் சரியான கோவத்துல நேரா ரூமுக்குள்ள போயிட்டு இருக்காரு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, தனா மேல கை வச்சான்னு தெரிஞ்சா கண்டிப்பா கார்த்தி உசுரோடவே இருக்க மாட்டானே, இவரை என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரகுராம் ரூமுக்குள்ள போயிட்டு சரியான கோத்துல உட்காந்துருக்காரு. இவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பொண்ணை கடத்திட்டு போயிட்டு தாலி கட்ட பாத்திருப்பான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி, பசுபதி, அந்த கார்த்திக் 3 பேரையும் காமிக்கிறாங்க. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு கார்த்திக், இனிமே நீ இங்க இருக்கிறது நல்லதே கிடையாது. நீ வேற எங்கேயாவது போறதுதான் நல்லது. அந்த ரகுராமோட கோவத்தை பத்தி உனக்கு தெரியாது. நான் சின்ன வயசுல இருந்தே ரகுராமோட கோவத்தை பத்தி நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம அவனோட பொண்ணை தாலி கட்ட பார்த்திருக்க, கண்டிப்பா அவன் பயங்கர கோவத்துல இருப்பான். அப்ப கார்த்திக் சொல்றாரு, அதான் அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன மன்னிப்பு கேட்க சொல்லிட்டாரே, இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போறாரு? அவர் ஏற்கனவே தனா மேல கோவத்துல இருக்காரு, அதனால நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டாரு. நீ பொறுமையா இருத்த. பசுபதி சொல்றாரு, டேய், நாங்க எல்லாருமே சின்ன வயசுல இருந்தே அந்த ரகுராம பாத்துக்கிட்டு இருக்கோம்டா. அதோட அவன் தனானா உயிரா இருப்பான். சும்மா சண்டைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனோட கோவத்தை பத்தி உனக்கு இன்னும் தெரியல. அவன் கண்டிப்பா இங்க வருவான். நீ இந்த ஊரை விட்டு போறது தாண்டா நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் கண்டிப்பா இங்க வருவான், அதனால இந்த இடத்த விட்டு நீ போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் டக்குன்னு அந்த இடத்துல ஒரு கார் சத்தம் கேக்குது. அப்ப புவனேஸ்வரி, பசுபதி, கார்த்திக் 3 பேருமே அந்த பக்கம் பாக்குறாங்க. ரகுராம் காரை கொண்டாந்து வேகமா நிப்பாட்டிட்டு, ஏ புவனேஸ்வரி அப்படின்னு கத்துறாங்க. புவனேஸ்வரி ரகுராம பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. ரகுராம் அந்த இடத்துக்கு வந்துட்டு நேரா கார்த்தியோட நெஞ்சு மேல ஓங்கி உதைக்கிறாரு. இதனால கார்த்திக் கீழே விழுகிறாரு. புவனேஸ்வரியும் பசுபதியும் இதை பார்த்துட்டு செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. புவனேஸ்வரி ரகுராம் கிட்ட, ரகுராம் என்ன பண்ற? ரகுராம் புவனேஸ்வரியை பார்த்து ஏய் அப்படின்னு சொல்லி கைய வசத்துறாரு. இதனால புவனேஸ்வரி பார்த்துட்டு அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. அப்புறமா புவனேஸ்வரி சொல்றாங்க, அதான் பஞ்சாயத்துல அவனுக்கு தேவையான தண்டனையை கொடுத்துட்டீங்கல்ல, மறுபடி என்ன காரியம் பண்ற அப்படின்னு கேட்க, அதுக்கு ரகுராம் சொல்றாரு, பஞ்சாயத்து தலைவரா என்ன தண்டனை இவனுக்கு கொடுக்கணுமோ நான் கொடுத்துட்டேன். ஆனா ஒரு தகப்பனா இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுத்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிடக்குற கட்டையை எடுத்து கார்த்திய செமையா வெறுத்து கட்டுறாரு. புவனேஸ்வரி இதை பார்த்துட்டு, ஐயோ ரகுராம், அவனை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரகுராம் புவனேஸ்வரிய பார்த்து, உன் பிள்ளை எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்றியேடி, இத்தனை வாட்டி உன் பிள்ளை என் பொண்ணை மிரட்டி இருப்பான். என் பொண்ணு வெளியிலயும் சொல்ல முடியாம என்கிட்டயும் சொல்ல முடியாம எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். இவனை போய் நல்லவன்னு நினைச்சு இவனை போய் நான்
தனாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சனே, இவன் எவ்வளவு பெரிய பொறுக்கி அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவப்படுறாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு புவனேஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ரகுராம் புவனேஸ்வரியையும் பசுபதியையும் பார்த்து, இதுக்கப்புறம் உன் புள்ள என் பொண்ணை என்னைக்காவது தொந்தரவு பண்ணா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு, கண்டிப்பா உன் குடும்பத்தையே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரகுராம் செமையா பேசுறாரு. புவனேஸ்வரி சொல்றாங்க, இதுக்கப்புறம் உன் குடும்ப விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு சொன்னதோட ரகுராம் நேரா கார்த்தியை பார்த்து, என் பொண்ணு பக்கம் வந்த அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு பசுபதியும் புவனேஸ்வரியும் மனசுக்குள்ள அவ்வளவு கோவத்தை வச்சுக்கிட்டு அமைதியா இருக்காங்க. அப்புறமா ரகுராம் அந்த இடத்துல இருந்து போனதோட கார்த்திக் நேரா புவனேஸ்வரிய பார்த்து, அத்தை அவன் என்னை எட்டி உதைக்கிறான், நீ பாத்துக்கிட்டே நிக்கிற. புவனேஸ்வரி சொல்றாங்க, டேய் அவன்கிட்ட இப்போதைக்கு நம்ம பேசாம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா தப்பு நம்ம பக்கம் இருக்கு. இதனால நம்மள இந்த ஊரை விட்டு விரட்ட கூட நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் நான் கொஞ்சம் அமைதியா இருக்கேன். அவசரப்பட்டு கோவப்பட்டா அது நமக்கு தாண்டா மிஸ்டேக்கு. இப்போதைக்கு நம்ம அமைதியா இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா நம்ம மேல தப்பு இருக்கு. ஆனா கார்த்திக், இவ்வளவு பெரிய விஷயத்த எங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டீல்ல, உன்னால தாண்டா எங்களுக்கு இவ்வளவு பெரிய அவமானம் அப்படின்னு புவனேஸ்வரி கோவமா போறாங்க. கார்த்திக் இதையெல்லாம் பார்த்துட்டு செம்ம கோவப்படுறாரு. அந்த தனாவை நான் சும்மா விட மாட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தா அப்பன் அனுப்பி என்னை அவமானப்படுத்தி இருப்பா. பஞ்சாயத்துக்கு முன்னாடி நான் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கற மாதிரி பண்ணிட்டால, அவளை நான் காலி பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு செம்ம கோவப்படுறாரு கார்த்திக். இன்னொரு பக்கம் ரகுராம் வீட்டுக்கு வராரு. ஜானகி நேரா ரகுராம் கிட்ட என்னங்க அப்படின்னு சொல்ல, ரகுராம் ஜானகிட்ட, இங்க பாரு, உன் பொண்ணு எவ்வளவு பெரிய பிரச்சனையை அனுபவிச்சிருக்கா, என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு கூட அவளுக்கு தோணல இல்ல. அப்ப அப்பா என்னை விட்டு சுத்தமா வலிகாச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காளா? அவளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கண்டிக்கவே மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காளா அப்படின்ட்டு வேதனைப்படுறாரு. ஜானகி சொல்றாங்க, என்னங்க இப்படி இருக்கீங்க? இங்க பாருங்க, அந்த கார்த்தி அப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுதான் நம்ம கதிரே தனாவோட கழுத்துல தாலி கட்டியிருக்கான். இல்லைன்னா அவன் தாலி கட்டியிருக்கவே மாட்டான். அந்த நேரத்துல தனா கார்த்தியை நல்லவன்னு நினைச்சுக்கிட்டு இருந்ததுனாலதான் கதிர் மேல அவ்வளவு கோவத்துல இருந்தா. நாளடைவுலதான் அந்த கார்த்தி எப்படிப்பட்டவன் அப்படிங்கறதே அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு தனாவுக்கு. அப்புறம்தான் அவ கதிரை புருஷனா ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சுட்டான். ஆனா நம்ம யாருக்குமே தெரியாது அந்த கார்த்தி எப்படிப்பட்ட கேடு கட்டவன் அப்படின்னு. இப்பயாவது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே போதும். அப்ப ரகுராம் சொல்றாரு, அப்ப என் பொண்ணு சரியான முடிவுதான் எடுத்திருக்கா, நான் தான் அவளோட முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு ரகுராம் வேதனைப்படுறாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்த வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.